ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி சம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையாப்பா? எப்படின்னா ஒரு புள்ளி இருக்கு, ரெண்டு பக்கமும் வேற வேற வெயிட் அட்டாச் பண்றோம். ஒரு வெயிட் வந்து அதிகம்னு வச்சுக்கிறோம், இன்னொரு வெயிட் கம்மின்னு வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இருந்தா இந்த பிளாக்கோட ஆக்சிலரேஷன் எவ்வளவு இருக்கும், இந்த ரோப்ல டென்ஷன் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன். இதுல இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு வச்சிருந்தோம். அதாவது ஃப்ரிக்ஷன் பிட்வீன் புள்ளி அண்ட் ரோப் அது வந்து நம்ம எஃபெக்டை கன்சிடர் பண்ணல. அதனால என்னாச்சு, ரெண்டு பக்கமும் டென்ஷன் சேம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலா இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதையும் சேர்த்து கன்சிடர் பண்றோம்னா இந்த ரெண்டு டென்ஷனும் சேமா இருக்காது. கூடவே சேர்ந்து இந்த புள்ளியோட வெயிட் அண்ட் அதோட டைமென்ஷன்ஸ், அதோட இனர்ஷியல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கன்சிடர் பண்ணாக்கா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு சம் போடலாம். ஆக்சுவலி அதுக்கும் இதே மாதிரி ப்ரீ டிஃபைன்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. பட் எல்லாத்துக்கும் ஃபார்முலா படிச்சு வச்சோம்னா தட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்மளே அதை அனலைசிஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்காக தான் இந்த சம். இந்த சம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புள்ளி இருக்கு, அதோட ரேடியஸ் கொடுக்கல, வெறும் ஆர் அப்படி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் புள்ளியோட வெயிட் வந்து 50 நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரெண்டு எண்ட்லயும் ரெண்டு ஒரே ரோப் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கும், ரெண்டு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்டர்ல வந்து பியரிங் அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்க இருக்கிற ஃப்ரிக்ஷன் அதனால வர்ற எனர்ஜி லாஸ் அதெல்லாம் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்ல ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னதுனால we have to take friction into account. ஸோ அதனால டென்ஷன் வேற வேற இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கா ஒரு டவுட் வரலாம், சரி ரெண்டு டென்ஷன் வேற வேற இருக்கு அப்படின்னா ரெண்டு ஆக்சலரேஷன் வேற வேற இருக்குமா? ஆக்சலரேஷன்னா இது இந்த பக்கம் எவ்வளோ வெலாசிட்டியில மூவ் ஆகுது, அதோட சேஞ்ச் எவ்வளோ அப்படின்றது இல்லையா. ஸோ ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் இல்லையா. எக்ஸ்ன்றது இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்ற டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் டாட்ன்றது வெலாசிட்டி. சி இது ஒரு எம்எம் கீழே இறங்குதுன்னா இது ஒரு எம்எம் மேலே ஏறி தான் ஆகணும் இல்லையா. ஸோ பை டிஃபால்ட் எக்ஸ் வில் பி சேம். எக்ஸ் சேம்னா எக்ஸ் டாட்டும் சேமா இருக்கும், எக்ஸ் டபுள் டாட்டும் சேமா இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சிலரேஷன் வந்து சேமா தான் இருக்கும். டென்ஷன் வேற வேற இருந்தாலும் ஆக்சிலரேஷன் வில் பி சேம். இது நமக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த சம்ம சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். லெட் அஸ் சால்வ். என்ன கேட்டிருக்காங்க, டென்ஷன் இன் ரோப் 1 and 2, ஆக்சிலரேஷன் 1 and 2. ஆக்சிலரேஷன் 1 and 2 தனித்தனியா கேட்டிருந்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். சரி, அதை நம்ம இந்த லாஜிக்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறல, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறலன்னா வெலாசிட்டி மாறாது, ஆக்சிலரேஷனும் மாறாது. ஸோ தட்ஸ் த லாஜிக் பிஹைண்ட். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணணும், நம்மள்ட்ட இப்போ எத்தனை அன்னோன் இருக்கு, T1 T2 A, மூணு அன்னோன் இருக்கு. ஸோ அப்போ மினிமம் மூணு ஈக்குவேஷன் தேவை. ஃபர்ஸ்ட் வில் கன்சிடர் தி ஈக்லிபிரியம் ஆஃப் 100 நியூட்டன் பிளாக். அதுக்கு T1 T2 வச்சிருக்கிறதுனால இதை நம்ம பிளாக் 1 பிளாக் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், we are considering the equilibrium of, நான் ஈக்லிபிரியத்தை இப்படி எழுதுறேன், equilibrium of 1. ஓகேவா. இப்போ இதை பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கணும், இது பிளாக் கீழே இறங்குதா மேலே போகுதான்னு பார்க்கணும் இல்லையா. இப்போ இது 100 நியூட்டன், இது 40 நியூட்டன். ஸோ இது கீழே இறங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அப்போ 100 நியூட்டன்ன்றது தான் பெரிய ஃபோர்ஸ். அப்போ என்ன செய்யணும், ஆக்சுவலா டி ஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லும், சிக்மா எஃப் சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு இனர்ஷியல் ஃபோர்ஸ் இல்லையா. அதானே டி ஆல்பர்ட்ஸ் பிரின்சிபல் படி நம்ம அப்ளை பண்ண வேண்டியது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணும். சிக்மா எஃப் கண்டுபிடிக்கணும்னா எது பெருசுன்னு தெரியணும். அப்ப 100 நியூட்டன் பெருசு, T1 வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா. ஸோ we have to subtract it. சிக்மா எஃப்க்கு என்ன வரும், 100 மைனஸ் T1. இது புரியுது இல்லப்பா, 100 மைனஸ் T1 போடுறோன்னு.
ஓகே, which is equal to MA. M எவ்வளோ? 100 நியூட்டன். அப்போ வந்து அதை கேஜிக்கு மாற்றணும்னா 100 டிவைடட் பை 9.81 இன்ட்டு ஏ. இங்க நம்ம A1 A2 போட தேவையில்லை இல்லையா, ஏன்னா we know the logic. A சேம், அதனால இப்படியே போட்டுக்கலாம். இதே மாதிரி ஈக்லிபிரியம் ஆஃப் 2 கன்சிடர் பண்ணணும். அது எப்படி இருக்கும் சார்? அப்போ ஆப்போசிட்டா இருக்கும் சார். யா, அது வந்து கீழே இருந்து மேல் நோக்கி போகுது இல்லையா. ஸோ அப்ப டென்ஷன் தான் பெரிய ஃபோர்ஸ். ஸோ அப்ப T2 minus 40, T2 minus 40 equal to இதே மாதிரி MA. M எவ்வளோ? 40 divided by 9.81 MA. ஓகே, இப்போ நமக்கு பாருங்க 3 அன்னோன் இருக்கு, T1 T2 A. அப்ப கண்டிப்பா நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் தேவை இல்லையா. எஸ் சார். அதுக்கு என்ன செய்யலாம்? சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் எடுக்கலாம். யா, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு I ஆல்பா இல்லையா. இன்னொரு ஈக்குவேஷன். அப்ப வந்து ஈக்லிபிரியம் ஆஃப் புள்ளி இல்லையா. இதுல சொல்லணும்னா summation of moment is equal to I alpha. Fine. இங்க மொமெண்ட்ன்றது இந்த T1 ஒரு மொமெண்ட் வரும், T2 ஒரு மொமெண்ட் வரும் இல்லையா. அதை நம்ம ஆக்சுவலா போனோம்னா T1 இன்ட்டு ரேடியஸ் மைனஸ் T2 இன்ட்டு ரேடியஸ்ன்னு போடணும். ரேடியஸ் காமனா வெளியில இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? T1 மைனஸ் T2 இன்ட்டு ரேடியஸ்ன்னு போட்டுக்கலாம். என்ன சொல்றேன் புரியுது இல்லப்பா? ஏன் T1 மைனஸ் T2 இன்ட்டு ஆர் போறோம்? ஓகே, புரியுது. ஓகே, அடுத்தது I ஆல்பா. I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லையா. இது வந்து டிஸ்க். டிஸ்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு என்ன ஈக்குவேஷன் பார்த்திருந்தோம்? mr ஸ்கொயர் பை mr ஸ்கொயர் பை 2 ஆஃப் mr ஸ்கொயர் இல்லையா. சோ அப்ப ஆஃப் இன்ட்டு m எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வெயிட் 15 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப mன்றது mg 50 by 9.81. இது என்னது? இது m மட்டும் போட்டிருக்கோம். அப்ப r ஸ்கொயர் வரணும் இல்லையா. r ஸ்கொயர், r எவ்வளவுன்னு தெரியாது. சோ அப்படியே r ஸ்கொயர் இருக்கட்டும். அப்புறம் இது எல்லாமே சேர்ந்தது I. அப்ப இன்ட்டு ஆல்பா இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஆர்ன்ற புது அன்னோன் வந்திருக்கு, ஆல்பான்ற புது அன்னோன் வந்திருக்கு. ஸோ அப்ப அது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூக்கு மாத்த ட்ரை பண்ணணும். ஸோ அப்ப இதை என்ன செய்யலாம்? இந்த ஆஃப் 50 by 9.81 அப்படியே வச்சுக்கிட்டு ஆல்பாவை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏக்கு மாத்திக்கலாம் இல்லையா. பிகாஸ் அவங்க நம்மள ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆல்பா கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இதை நம்ம ஆல்பாக்கு மாத்திருக்கலாம். அவங்க ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன செய்யலாம்? இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, இல்லைன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரி, இந்த இடத்துல 9.81 எடுக்கிறதுக்கு பதில் 10 எடுத்தோம்னா இந்த 0 கேன்சல் ஆயிக்குமா? அப்ப 2.5 வரும் இல்லையா. ஓகே, அப்ராக்சிமேட்லி ஆன்சர் கொஞ்சம் மாறும், பட் ஃபைன். கால்குலேட்டர் இல்லாம போடுறதுக்காக நம்ம இப்படி போட்டுக்கலாம். 2.5 ஆர் ஸ்கொயர். ஆல்பாவை வந்து ஆக்சுவலி ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்பா இல்லையா. ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்பா. அப்ப ஆல்பா வேணும்னா ஏ பை ஆர் போடலாம். அப்ப இந்த இடத்துல என்ன போடலாம்? ஏ பை ஆர் போடலாம். இது ஏ. இப்ப நமக்கு எது கேன்சல் ஆகும்? இந்த ஆரும் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு ஆர் இருக்கு இல்லையா. அப்ப இந்த ஆரையும் அந்த ஆரையும் கூட கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. இங்கேயே கேன்சல் பண்ணவா இல்ல இன்னொரு ஸ்டெப் எழுதி கேன்சல் பண்ணவா? ஓகே, அப்ப இந்த ஆரும் இந்த ஆரமும் கேன்சல் ஆயிடுது. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யறோம்? T1
minus T2 is approximately equal to 2.5 A. ஃபைன். இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் 3 அன்னோன், அவ்வளவுதானே? எப்படி வேணும் இதை சால்வ் பண்ணலாம். இங்கேயே வந்து வேணா நம்ம இதெல்லாம் 9.81 வைக்கிறதுக்கு பதில் 10 வச்சு அப்ராக்சிமேட் ஆன்சர் கொண்டு வருவோம். கால்குலேட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம அது மாதிரிலாம் பண்ணாம அப்படியே போடணும். ஏன்னா நியூமரிக்கல் ஆன்சர் டைப்ல கேட்டாங்கன்னா அக்யூரேட் ஆன்சர் முக்கியம் இல்லையா? இது வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம மல்டிபிள் சாய்ஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம செலக்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஓகே, அதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூடி கிளியரா இருக்கும் இல்லையா? இது 1, இது 2, இது 3. இப்போ 1ல இருந்து நம்ம என்னென்ன எழுதலாம்? 100 minus T1 is equal to 10A இல்லையா? இப்போ இங்க T2 minus 40 is approximately equal to, இதுவும் approximately தான், 4A. இப்போ இது ரெண்டையுமே நம்ம இதுல இருந்து T1 minus T2க்கு இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுவோம். அப்படி பண்ணோம்னா சரி, இதுல இருந்து T1 கண்டுபிடிச்சு இங்க தூக்கி போடலாம். ஓகேவா? இது 2ல இருந்து வந்தது. இப்போ இது எல்லாத்தையும் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகும்? T1 வேணும்னா இந்த T1 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 100 minus 10A இருக்கும் இல்லையா? 100 minus 10A. இது என்னது? T1 மைனஸ், இந்த கலர்ல எழுதிட்டுனா சரி, ஓகே, T2 போடணும். இதுல இருந்து T2 வேணும்னா 4A minus 14 இருக்கும் இல்லையா? 4A minus 40 which is equal to 2.5A. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும்? 60. அந்த பக்கம் போச்சுன்னா இது -10, இது -4. அப்போ 14 plus 2.5னா 16.5A இல்லையா? So A equal to approximately 3.6 meter per second square. இது ஆன்சர் வருதாப்பா? எஸ் சார். ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? டென்ஷன் 1 டென்ஷன் 2 கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் வேலை இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ல தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா T1 கிடைச்சிரும். இந்த இடத்துல ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணாக்கா T2 கிடைச்சிரும். அவ்வளவுதானே? வேணா அதை இங்கேயே எழுதிடலாம் இல்லையா? 1ல இருந்து T1 வேணும்னா 2ல இருந்து T2 வேணும்னா T1 வேணும்னா இது அந்த பக்கம் போகும். இங்க இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பார்க்கலாம். ஓகே, இங்கேயே பார்க்கலாம். T1 வேணா அது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 100 minus 10A இல்லையா? A 3.6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 100 minus 36 approximately இல்லையா? அப்ப approximately எவ்வளவு வரும்? 64 நியூட்டன். 62 64 இல்லையா? இந்த இடத்துலப்பா T2 இங்க இருக்கும். இது இந்த பக்கம் போச்சுன்னா 4A plus 40. 4Aனா 3.6 into 4. 4 into 3 வந்து 12. 6 into 4னா 24. அப்ப 12 plus 2.4 எவ்வளோ? 12 plus 2 14. 14.4. 14.4 plus 40. அப்ப வந்து 40 plus 14.4 which is approximately equal to 54.4 இல்லையா?
54.4 54.4 நியூட்டன்.